வணக்கம். இது தமிழர் நாடு வலையொலி. தமிழர்களுக்கான தமிழ் தேசிய வலையொலி. இந்த காணொலியில் யாரை பற்றி பேச போகிறேன்னா, சங்கி சங்கர், சங்கிவேல் நாகராஜன் என்கின்ற உப்பளச்சேரி மாட்டை பற்றி தான் பேச போகிறேன். சங்கி சங்கர் என்பவர், இவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் சீமான் இந்த கட்சியை ஒருங்கிணைச்சி தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குற ஒரு உன்னதமான தலைவராக, உலகம் போற்றும் தலைவராக இன்னைக்கு தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி ஆங்கில பத்திரிகை அண்ணன் சீமானை பற்றி, அண்ணன் சீமானின் அரசியலை பேசுகின்ற எழுதுகின்ற நிலைக்கு வளர்ந்துள்ள அண்ணன் சீமானை பற்றி, அவர் வளர்த்தெடுத்த இந்த கட்சியை பற்றி தினம் தினம் பொய்யான கருத்துக்களை பதிவிடுவது, அதை அண்ணன் பேச்சு சொல்லி கிண்டலடிப்பது, கேலி செய்வது போன்ற என்ற மூன்றாம் தர பேச்சாளர், மூன்றாம் தர நபர் போன்று நடந்து கொண்டு வருகிறார் இந்த சங்கி சங்கர். சரியா? இவரு இந்த அரசு துறையிலிருந்து சிறைக்கு சென்று இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் கொடுக்கின்ற செய்திகளை வைத்து பணமாகி கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் மறுபடியும் தேவையில்லாத பேசி, நீதிபதிகளை பற்றி பேசி, ஆளும் திமுக அரசை பற்றி பேசி வழக்கு தொடர்ந்து சிறைப்பட்டு சிறைக்கு செல்லும் போது அண்ணன் செந்தமன் சீமான் தான் இவருக்காக குரல் கொடுத்தார். அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் சரி எது சரி, தவறு ஏதோ அது தவறு என்று குரல் கொடுக்கும் இந்த மனிதர், நல்ல மனிதர் அவர். அந்த நிலையில ஒரு பேச்சு, ஒரு குரல் எழுப்புறதுக்காகவே ஒருவர் மீது வழக்கு தொடர்ந்து அவரை அச்சப்படுத்த வைப்பது, சிறையில் அடைப்பது என்பது மனித உரிமையை மீறிய செயல் என்று அன்று அண்ணன் செந்தமன் சீமான் இந்த சங்கி சங்கருக்காக குரல் கொடுத்து, அவர் சிறை மீண்டு வெளியே வந்து முதல் ஆளாக சென்று அண்ணன் சீமானை சந்தித்து அவர் காலடியில் வீழ்ந்து மண்டியிட்டு வணங்கி வந்த இந்த சங்கி சங்கர் இன்று நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான சாட்டை துரைமுருகன் அவருடன் ஏற்பட்ட முரண்பாடை வைத்து அந்த கட்சியை பேசுவதற்கு சங்கி சங்கராகிய உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியாகிய தம்பியாக நான் கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நாம் தமிழர் கட்சி என்ன செய்தது உனக்கு? நாம் தமிழர் கட்சியை நீ பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, அருகதி இருக்குது? அண்ணன் சீமானை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? அண்ணன் சீமானில் எந்த விதத்தில் நீ ஈடாக வருவ? மக்களுக்காக இன்னைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். பசி, பட்டினி, சரியான உணவு இல்லை, தூக்கம் இல்லை, குடும்பத்தை பார்க்காத, எங்க போராட்டம் நடந்தாலும் முதன்மை ஆளா நிற்கிற அண்ணன் சீமானை பற்றி வாயை வாடகை விட்டு பிழைக்கிற நீ, எந்த அரசியல்வாதி காசு தராங்களோ அவங்க பக்கம் அவங்க பேசுறது, அவங்க செய்யறது சரின்னு பேசுற நீ, அண்ணன் சீமானை பற்றி நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதி இருக்குது? சாட்டை துரைமுருகனுடன் உனக்கு பிரச்சனை என்றால் நீ சாட்டை துரைமுருகன், நீங்க உங்கள் இருவருக்குண்டான பிரச்சனை அது. நீங்கள் அவரை பேசுது, அவர் உங்களை பேசுவது அது தனிப்பட்ட நபர் பிரச்சனை. ஆனால் இதில் ஒரு கட்சியை அசிங்கப்படுத்துவதற்கு உனக்கு என்ன யோகிதி இருக்குது? சங்கி சங்கர் அவர்களே, உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு இணைப்பு சொல், உயிர் சொல். அது அந்த வார்த்தையை இந்த நாடு என் கையில சிக்கிச்சு, இந்த நாட்டில் குற்றம் செய்கின்ற மலையை வேரோட வேரடி மண்ணோட வெட்டி விற்பனை செய்கின்ற இது போன்ற குற்றவாளிகளுக்கு இந்த நாடு என் கையில் சிக்கிச்சு, நீ செத்த அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீ சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. சங்கி சங்கர் அவர்களே, அவர் சொன்ன அர்த்தம் வேறு, நீ அதை திரித்து சொல்லுகின்ற அர்த்தம் வேறாகப்படுகிறது. உன்னை போன்ற ஆட்கள் எல்லாம் இந்த நாடு என் கையில் சிக்கும் போது பச்சை மட்டையை வைத்து வைத்தியம் செய்வேன் என்பதுக்கு அர்த்தம் அது. இனிமேலாவது புரிந்து கொண்டு அண்ணன் சீமானை பற்றியோ நாம் தமிழர் கட்சியை பற்றியோ பேசுவதை சங்கி சங்கர் அவர்களே நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யாராவது பணம் தந்தால் அவர்களுக்காக நீங்கள் பேசுவது அது உங்களுடைய வயிற்று பிழப்பு.
யாரிடமும் பணம் வாங்கி கொண்டு நாங்கள் பேச வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்த பிழைப்பு பிழைக்கின்ற ஆட்களும் நாங்கள் இல்லை. பணத்துக்காக உங்களை போன்ற ஆட்கள் எதையும் செய்வீர்கள். அது எங்களுக்கு நல்லாக தெரியும். நீங்கள் அதை செய்துவிட்டு போங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் நீங்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் எங்களுடைய எதிர்வினை இன்னும் மோசமாக இருக்கும். பொதுத்தளத்தில் உங்களை அசிங்கப்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம், பின்வாங்க மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாளையும் உன்னை போன்ற அடிமைகளுக்கு வாயை வாடகைக்கு விற்று பிழைப்பவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் எங்கள் அண்ணன் சீமான் தான் குரல் கொடுப்பார். யார் ஒருவரும் அண்ணா என்று வந்து விட்டார் அப்படியே நம்பிவிடுவது எங்கள் அண்ணனின் குணம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது இது போன்ற இந்த சங்கி மங்கி, இந்த சங்கர், இந்த உப்பளச்சேரி மாடு போன்ற ஈன பிறவிகளின் வேலை நம்பிக்கை துரோகம் செய்வது. அப்படி நம்பி உங்களுக்கு பேசு தமிழா பேசு வலையொலியில பேட்டி கொடுத்து நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் எல்லாம் இந்த வலையொலியை ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி உங்களை வளர்த்து விட்ட பிறகு என்று அண்ணாமலை தருகின்ற காசை வாங்கி கொண்டு, குறிப்பாக பிஜேபி தருகின்ற காசை வாங்கி கொண்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கொண்டு, இந்த காணொலியை பார்க்கின்ற உறவுகள் நினைக்கலாம் நான் கூட தேவையில்லாத பேசலாம் என்பது. வினைக்கும் எதிர்வினைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தான் இதை தேவையில்லாத பேசுகிறான் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் வினை என்பது என் அண்ணனை பேசுவது, என் அண்ணன் செந்தமன் சீமானை பேசுவது வினை. அந்த வினைக்கு எதிர்வினை தான் தம்பியாகிய நான் பேசுவது. அதனால் இது தேவையில்லாத பேச்சு இல்லை. இப்படி அசிங்கப்படுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில மாவட்ட பொறுப்புகளை தந்து அழக பார்த்து அவர்களெல்லாம் இந்த இனத்துக்கும் அண்ணனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உண்மையாக இல்லாத காரணத்தால் கட்சியை விட்டு வெளியேற்றப்படும் சூழ்நிலை வரும்போது அவர்களையெல்லாம் வாங்க 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 நம்ம யூடியூப்பில் நம்ம யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கணும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு அவங்க ஒன்றை சொன்னால் அதை ரெண்டாக சொல்லிக்கிட்டு இந்த கேவலமான பொழப்பு, இந்த உப்பளச்சேரி மாடு ராஜவேல் சங்கிவேல் நான் மங்கி ராஜா உனக்கு என்னத்துக்கு? இப்படி தான் பிழைக்கணுமா நீயே? இல்லை இப்படி தான் பிழைக்கணுமா? ஏறி வந்த ஏணி எட்டி உதைச்சா அந்த கிராம பழமொழி சொல்லுவாங்க. திருப்பி எப்படி இறங்க முடியும் அல்லது மறுபடியும் ஏற முடியும்? தீட்டுற மரத்தை வெட்டுற அப்படின்வாங்க. அருவாலை தீட்டிட்டோம்னா வச்சுக்க, திருப்பி அந்த மரத்தை வெட்டினோம்னா மறுபடியும் தீட்ட முடியாது. இந்த அறிவு கொஞ்சம் கூட இருக்கிறதில்ல உனக்கு. உன்னுடைய பேசு தமிழை பேசு வலையொலி அந்த ஸ்டுடியோ யார் திறந்து வச்சது? அண்ணன் சீமான் திறந்து வச்சார். உன்னுடைய பார்வையாளர்கள்லாம் யார்? முதல்ல நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் உன்னுடைய பார்வையாளர். இவ்வளோ செஞ்சு இன்னைக்கு போயிட்டு நீ போன உன்னுடைய வழித்து பிழைப்பு, உன்னுடைய குணம், காசு யார் தராங்களோ அவங்களுக்காக குலைக்கிற, அதாவது காவல் காக்கிற பிராணி போன்று நீ உன்னுடைய குணம் என்பதை தெரியாத என் அண்ணன் சீமான் உனக்கெல்லாம் இடம் கொடுத்தாரு. ஆனால் நீ போன அந்த இடத்துல நீ எப்படி இருக்கணுமோ போன இடத்துக்கு விசுவாசமா நீ இரு. அதை விட்டுட்டு உன்னை வளர்த்து விட்டவங்க மேல பாயறதுன்றது தேவையில்லாத வேலை. என்னை போன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தம்பி தங்கைகள் இருக்காங்க. அத்தனை பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னுடைய வலையொலியில் இருந்த அத்தனை பேரும் வெளியேறிட்டாங்க. உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு மதத்தை கொன்று வளரணும் அப்படின்ற ஒரு கட்சிக்கு, அல்லது ஒரு கட்சியை அழிச்சு வளரணுன்ற ஒரு கட்சிக்கு, அல்லது ஒரு தனி நபரை கொன்று தான் வாழணுன்ற குணம் கொண்ட அந்த கட்சியில் இருக்கிற அது போன்ற நபர்களுக்கிட்ட நீ காசை வாங்கிட்டு நீ பேசு. அதற்காக தேவையில்லாத உண்மையும் நேர்மையுமா மக்களுக்காக அனைத்து உயிருக்குமான எதிர்கால தலைமுறைக்குமான அரசியல் செய்கின்ற நாம் தமிழர் கட்சியை நீ பேசி அசிங்கப்பட்டுக்காத. சரியா? இது இத்தோட முடிஞ்சிடாது. ஆட்சி அதிகாரன்றது எல்லாமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். இந்த ஆட்சி அதிகாரம்லாம் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா வச்சுக்க, எல்லாம் தலைக்கையா மாறிடும். என்னைக்கு உண்மைதான் நிலைக்கும்,
உண்மைதான் ஜெயிக்கும். ஆட்சி அதிகாரம் இருக்கிறதால பணம் இருக்கு, படை இருக்கு, பலம் இருக்குன்றதுக்காக நம்ம எதுவும் பேசலாம், நம்ம சொன்னா எதுவும் போய் சேரும் அப்படின்னு நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னா பொதுமக்களிடத்துல அசிங்கப்பட நேரிடும். சங்கிவேல் மங்கிராஜன், உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஒரு கட்சியும் அண்ணன் சீமானை பத்தியும் பொதுவெளியில உண்மைக்கு புறம்பான, உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காத, அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற. நீ போட்டது வெறும் ஒரு 2-3 காணொளி தான். ஆனா இன்னைக்கு உன்னை பத்தின 100 காணொளி தம்பிங்க நாங்க போட்டோம். உங்ககிட்ட வேலை பார்த்தவங்களே போட்டாங்க. என்ன மாதிரி பொதுவா அல்லது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிக்கிட்டு இருக்குது. நீ காசு வாங்குற இடத்துல உண்மைக்கு நேர்மையுமா இருந்து நீ பேசிட்டு போ. அதற்காக தேவையில்லாத எங்களை சீண்டிக்கிட்டு எங்களை பேசிக்கிட்டு நீ இருந்த அசிங்கப்படுவ. நன்றி உறவுகளே. நாம் தமிழர்.